நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ டு ஆல் த சப்ஸ்கிரைப்டு எம்ஜிஸ். இந்த உலகத்தோட ரிச்சஸ்ட் மென் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக இலான் மஸ்க், பில் கேட்ஸ், வாரன் பஃபே, மார்க் ஜக்கர்பர்க், ஜாக்மா அப்படின்னு சொல்லிட்டே போவோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற ரிச்சஸ்ட் மென்னோட பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டா அம்பானி பேரை எல்லாரும் 100% கன்ஃபார்மாக சொல்லிடுவோம். ரெண்டாவது பேருக்கே தடுமாறி நிற்போம். மீதி பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க அதானி பேரை சொல்லுவோம். பட் அதுக்கப்புறம் தெரியாது கரெக்டாக. அதில் இன்னைக்கு வீடியோவில் அதெல்லாம் தான் உடைக்க போகிறோம். இன்ஃபேக்ட் நம்பர் 1, நம்பர் 2 நம்மளுக்கு தெரியும், அம்பானி, அதானி. ஆனால் மூணாவது இருக்கிறது ஒரு தமிழன்னு தெரியுமா? தூத்துக்குடி, திருச்செந்தூர் கிட்ட பிறந்த ஒரு பர்டிகுலர் ஆள் தான் இந்தியாவோட 3rd ரிச்சஸ்ட் மென். எத்தனை பேருக்கு தெரியும்? வெல், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 ரிச்சஸ்ட் மென் இன் இந்தியா, 20 ரிச்சஸ்ட் பீப்புள் இன் இந்தியா. ஒரு லேடி வேறு இருக்காங்க. ஸோ 20 ரிச்சஸ்ட் பீப்புள் இன் இந்தியா யார் யார் அப்படின்னு 20லேருந்து 1 வரைக்கும் நான் கண்டினியூஸாக சொல்ல போகிறேன். அண்ட் இதில் வந்து அந்த மூணாவதாக இருக்கிற தமிழன் யாராக இருக்கும்னு அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு பர்டிகுலர் நபருக்கு வந்து நம்ம ட்ரிபியூட் கொடுத்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ளேயே போகணும். யார் அந்த நபர்? மாதிரி கையெடுத்தெல்லாம் கும்பிடுறிய யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தன் டாட்டா. த டாட்டாஸ் பில்ட் இந்தியாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ரத்தன் டாட்டா வந்து டாப் 10, டாப் 20, டாப் 100 கூட இல்லை, டாப் 400 லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட வந்து ரத்தன் டாட்டா இருக்க மாட்டார். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் வந்து எங்கே திரும்பிங்கனாலும் டாட்டா பேர் தான் இருக்குது. கரெக்டாக இன்னும் அது எல்லா இடத்துலையும் டாட்டா இருக்காங்க, ரத்தன் டாட்டா அந்த லிஸ்ட்லேயே இல்லைங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே ட்ரஸ்ட்டு பேரில் தான் நடத்திட்டு இருக்கிறதுனால, ட்ரஸ்ட்டுக்கு எல்லா காசும் போகிறதுனால டாட்டா குடும்பம் வந்து இந்த லிஸ்ட்டில் கிடையாது. இன்ஃபேக்ட் ரத்தன் டாட்டா டாப் 100 ரிச்சஸ்ட் இந்தியன்ஸ் லிஸ்ட்லேயே கிடையாது. ஆனால் கொடுத்து கை தேஞ்ச மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டாவை சொல்லலாம். இந்தியாவை பில்டு பண்ண ஒரு கம்பெனி பேரை சொல்லணும்னா அது ரத்தன் டாட்டா. ஸோ அவருக்கு மரியாதையை கொடுத்துட்டு இப்போ டாப் 20 பணக்காரங்க லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ 20th இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனு கோபால் பங்கூர் அப்படின்னு சொல்லப்படுறவர். யார் மதன் இவர்? கேள்விப்படாத மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் இவங்களோட பிஸ்னஸ் ரொம்ப ஃபேமஸ். இவரை நடத்திட்டு இருக்கிற பிஸ்னஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி வந்து சிமெண்ட் கம்பெனி இந்தியா சிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், நார்த் இந்தியாவில் வந்து இந்த ஸ்ரீ சிமெண்ட்டுங்கிறது வந்து கிராமங்களில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஸோ அந்த கம்பெனியோட ஓனர் தான் வந்து 20வது ரிச்சஸ்ட் மேன். 19th இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முரளி டிவி அப்படின்னு சொல்லப்படுறவர். டிவிஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இந்தியாவில் வந்து அகைன் ஏகப்பட்ட ஃபார்மாசூட்டிக்கல் ஏபிஐஸை வந்து இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. 18th இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிம் பிரேம்ஜி. அசிம் பிரேம்ஜி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. விப்ரோவோட ஃபவுண்டர், விப்ரோவோட ஓனர். இன்னைக்கு விப்ரோ வந்து ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. விப்ரோன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து ஐடி கம்பெனி ஞாபகத்துக்கு வந்துடும். பட் விப்ரோ வந்து சந்திரிகா சோப்பு, சந்திரிகா ஹேண்ட் வாஷ், சந்தூர் பாடி லோஷன், அப்புறம் வந்து யார்ட்லி பவுடரு, யார்ட்லி சென்ட்டு, விப்ரோ வந்து பல்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. விப்ரோ வந்து ஐடி கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. விப்ரோ ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, விப்ரோ லைட்னிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களில் விப்ரோ இருந்துட்டு இருக்கு. இந்த எல்லா விப்ரோக்கும் ஓனரான அசிம் பிரேம்ஜி வந்து நம்மளோட லிஸ்ட்டில், ஃபோர்ப்ஸோட லிஸ்ட் இது நானாக உருவாக்கின லிஸ்ட் கிடையாது, அதில் 18th இடத்துல இருக்காரு. அதனால விப்ரோ வந்து அவ்வளோ கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. டாட்டாவோடதில் அடுத்து அதிகமாக கொடுத்த மனுஷன் யார், டாட்டாவுக்கு அடுத்து இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிம் பிரேம்ஜி. ஸோ இவர் வந்து கொடுத்து தன்னோட சொத்தெல்லாம் அழிச்ச ஒரு பர்டிகுலர் நபர். அழிச்சாருங்கிறத விட மக்களுக்காக சந்தோஷமாக கொடுத்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிம் பிரேம்ஜியை சொல்லிடலாம். அடுத்து 17th இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுகர் பரேக். எனக்கும் இந்த பேர்லாம் கொஞ்சம் புதுசு தான். ஸோ 17th இடத்துல இருக்கிற மதுகர் பரேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிடிலைட் அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனியோட ஓனர். ஸோ பிடிலைட் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஃபெவிகால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெல், அந்த பிராண்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டாக இருக்கட்டும், ஃபெவிக்விக்காக இருக்கட்டும், எம்சிலாக இருக்கட்டும், இந்த அதசிவ் சம்மந்தமாக வந்து இந்தியா ஃபுல்லாக ராஜா மாதிரி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால். இந்தியாவில் மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் வெளிநாட்டில் ஒரு கம்பெனி வந்து சக்சீட் ஆகிறதுக்கு பெஸ்ட் அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது செய்கிற வேலையை விட்டுட்டு அதோட பேரையே சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச் பண்ணி இன்டர்நெட்லன்னு சொல்கிறது இல்லை, இப்போ எல்லாரும் கூகுள் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மெசேஜ் பண்ணுன்னு சொல்கிறது இல்லை, வாட்ஸ்அப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கம் எடுத்துட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, ஃபெவிகால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ராஜா மாதிரி அதசிவ் பிஸ்னஸில் இருக்கிற இந்த மதுகர் பரேக் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் இந்தியாவோட 17th ரிச்சஸ்ட் பர்சன். அடுத்து 16th இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மன் ஃபேமிலி. பர்மனா இவங்க யார் என்ன பண்ணுறாங்க? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் யார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டாபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், டாபர் கம்பெனி வந்து ஒரு 5 குடும்பத்தினால ரன் பண்ணப்பட்டு இருக்கு. அதோட இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் தளபதியாக யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமித் பர்மன் அப்படிங்கிறவர். இவர் வந்து இந்தியாவோட 16th ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்காரு. டாபர்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே வந்து லேகியம் ஞாபகத்துக்கு வரும், இல்லை பேஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். பட் டாபர் அதை தாண்டி ரியல் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலலாம் ஃப்ரூட் ஜூஸ் விற்பாங்கல்ல,
அதுவும் டாபரோடது தான். ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூத் பேஸ்ட் வைப்பாங்கல்ல, அதுவும் டாபரோட தான். ஆம்லா ஹேர் ஆயில்னு நீங்கள் இந்தியாவில் ரேண்டமாக ஒரு கடையில் போய் பார்த்தீங்கன்னா அது டாபர் ஹேர் ஆயிலாக தான் இருக்கும். டாபர் ஹனி, வாட்டிகா ஷாம்பூ, வாட்டிகா ஹேர் ஆயில், அப்புறம் ஓடோனில் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்களா வீட்டு டாய்லெட்டில், அதுவும் டாபர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓடோ மாஸ் கைக்கு தேய்ப்பீங்களா, அதுவும் டாபர் தான் கொடுத்துட்ருக்காங்க. குளுக்கோஸ் டி கொடுத்துருப்பீங்களா, அதுவும் டாபர் தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறது டாபருங்கிற ஒரு பேர் தான். பட் அவங்க கிரியேட் பண்ணுற பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஏகப்பட்டது இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்களே வந்து டாபர் பணக்காரன் ஆகிறதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 15th யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா குரூப். ஹிந்துஜாவா, இவங்களோட ப்ராடக்ட் நான் எதுவும் யூஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா நம்மள 100% எல்லாருமே ஹிந்துஜா ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்போம். என்ன நான் சொல்கிறேன், இந்த பேரே நான் கேள்விப்படலன்னு யோசிச்சிங்கன்னா பஸ்ஸில் ஏறி போகிறீங்கல்ல, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி என்ன லோகோ போட்டிருக்குன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அசோக் லீலாண்டுன்னு போட்டிருக்கோம். பஸ்ஸில், லாரியில், இந்த மாதிரி மோஸ்ட்டாக இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ்லாம் அந்த அசோக் லேலாண்டை ஓன் பண்ணுறதே வந்து இந்த ஹிந்துஜா குரூப் தான். ஸோ அவங்க தான் வந்து இந்தியாவோட 15th இடத்துல இருக்காங்க. 14th இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீப் சங்வி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து அகைன் ஃபார்மாசூட்டிக்கல் பிஸ்னஸில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் அவங்க கிட்ட சொல்லணும்னா ஓலினியை நம்ம வந்து உங்ககிட்ட உடனே சொல்லலாம். 13th இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜை வந்து நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்கூட்டர்லேருந்து, பைக்கிலேருந்து, இப்போ டோமினார்லாம் அவங்க தானே உருவாக்கிட்டு இருக்காங்க. பஜாஜ் பல்சராக இருக்கட்டும், இப்போ வந்து அவங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸில் இருக்காங்க. பஜாஜ் அலியன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஜாஜ் வந்து ஃபின்சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் வந்து ஏகப்பட்ட இடத்துல இருக்காங்க இன்சூரன்ஸ்லன்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் பஜாஜ் வந்து 13th இடத்துல இருக்காங்க. 12th இடத்துல இன்னும் யோசிச்சு பாருங்க, அந்த 3வது இடத்துல இருக்கிற தமிழன் யாராக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 12th அண்ட் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20ல் ஒரே தமிழன் தான் இருக்கான், 3வது இடத்துல இருக்கான். அது யாருன்னு யோசிங்க. எனிவே 12th இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல். அண்ட் கண்டிப்பாக ஏர்டெல் வந்து இதை விட பெருசாகவே இருந்திருக்கலாம். ஜியோ வந்ததுக்கப்புறம் அடிச்சு கொஞ்சம் பின்னாடி நகர்த்திருக்காங்கிறதுல சந்தேகமே கிடையாது. 11th இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்ரேஜை வந்து அகைன் நம்ம காட்ரேஜ்னா கேள்விப்பட்ட பேராக இருக்கும். பட் என்னென்ன அவங்களோட நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தெரியாதுல்ல. ஒரு பீரோ ஞாபகத்துக்கு வரும், இல்லை பூட்டு ஞாபகத்துக்கு வரும். பட் காட்ரேஜ் அதை தாண்டி என்னென்ன உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். சிந்தால் சோப் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அது காட்ரேஜோட தான். ஹிட் அடிக்கிறீங்களா, அது காட்ரேஜோடது தான். குட் நைட் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் வைக்கிறீங்களா, அதுவும் காட்ரேஜோடது தான். ஏர் பியூரிஃபையர் ஏருங்கிறது அது காட்ரேஜோடது தான். இந்த மாதிரி வந்து காட்ரேஜ் ஓன் பண்ணுற பிராண்ட்ஸ் வந்து பல இது நம்மளோட கையில் இருந்துட்டு இருக்கு. பட் டாபர் அளவுக்கு கூட காட்ரேஜ் தன்னோட பிராண்டை பெருசாக பண்ணுறாங்கிறதுனால அவங்க பிராண்டு பேர் தான் அந்த ஹிட், குட் நைட் இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர காட்ரேஜோட உண்மையான பேர் நம்மளுக்கு தெரியறதில்ல. பட் தேர் வெரி அட்வான்ஸ்ட் இன் திஸ் சிஸ்டம். எஸ்பெஷலி பூட்டில் வந்து அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. 10th இடத்துல இருக்கிறது பிர்லா டாட்டா பிர்லாவாமாங்கல, அந்த பிர்லா பல வருஷமாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் பின்னடைவு, அவங்களோட ஐடியா அப்படிங்கிற மொபைல் கம்பெனி பெருசாக ஓடலை. பட் பிர்லா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனி. நம்ம டாப் 10க்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். பிர்லா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஓன் பண்ணுற பிராண்ட் வந்து ஒன்றுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போது குட் நைட்டுக்கும் இன்னொன்று என்ன சொன்னேன், ஹிட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. எல்லாமே கன்சியூமர் குட்ஸ், வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு பலசரக்கில் வாங்குற ஒரு பொருள் தான் கரெக்டாக. ஆனால் ஆதித்யா பிர்லாவோட ப்ராடக்ட்ஸை பாருங்களேன். ஐடியா, ஸோ ஃபோன், சிம்மு, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, வேன் ஹுசேன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் மோருங்கிற பலசரக்கு கடை நிறைய சென்னையிலலாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து லூயி ஃபிலிப்புங்கிற சட்டை அகைன். ஸோ இந்த மாதிரி வேறு இடத்துல பீட்டர் இங்கிலாந்து ஓன் பண்ணுறது ஆதித்யா பிர்லா தான். மாதிரி வித்தியாசமான இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ பிர்லாவுக்கு வந்து அகைன் நம்ம எல்லாருமே பிர்லாவோட ப்ராடக்ட்ஸ் அட் சம் பாயிண்ட் இன் டைம் கன்சியூம் பண்ணியிருக்கோம். 9th இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலோன்ஜி மிஸ்ட்ரி யாரும் அதனே ஒரு பெருசாக கேள்விப்பட்டதில்லைன்னு கேட்டிங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. பட் இவங்க வந்து இந்த இந்தியாவிலே 9th ரிச்சஸ்ட் ஃபேமிலியாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டாடா குரூப் இருக்குல்ல. ஸோ டாடா குரூப்பில் இவங்க 18% ஷேர் வச்சுருக்காங்க. அப்போ டாடா குரூப் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. 18% ஷேருக்கே இவங்க 9வது பணக்காரங்களாக இருக்காங்கன்னா டாடா வந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ரத்தன் டாட்டா அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. 8வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதய் கோட்டக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோட்டக் மஹிந்திரா பேங்க் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து இருக்கிற உதய் கோட்டக். 7th இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிந்தால் வந்து ஸ்டீல் பிளான்ட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கோவிடுக்கு அப்புறம் வந்து ஸ்டீலோட டிமாண்ட் அதிகமானதுனால இவங்க பயங்கரமாக மேலே புஷ் ஆகிட்டாங்க. இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஃபீமேலுங்கிறது வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஃபீமேலாக இவங்கள மாற்றுது. நம்மளோட லிஸ்ட்டில் டாப் 5க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இதில் 5வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைரஸ் பூனாவாலா அப்படிங்கிற குடும்பம் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக வேர்ல்டு ஃபுல்லாக ஆகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு கம்பெனி ஓன் பண்ணுறாங்க, சீரம் இன்ஸ்டியூட். நம்ம எல்லாருமே இவங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன சொல்கிறேன், சீரம் இன்ஸ்டியூட்டுங்கிற ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோங்கிற தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாபகம் இருக்கா, வேக்சினு அது இவங்க கிட்டேருந்து தான் வந்துச்சு. உலகத்தோட பிக்கஸ்ட்
வேக்சின் மேனுஃபேக்சரரான சீரம் இன்ஸ்டியூட் தான் வந்து இன்னைக்கு இந்தியாவோட 5வது ரிச்சஸ்ட் ஃபேமிலியாக மாறி இருக்காங்க. ஆல் தேங்க்ஸ் டு ஆல் கவர்மெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. எல்லா கவர்மெண்ட்டுமே இவங்க கிட்ட வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து இவங்க கிட்ட தான் ஆர்டரை பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்டான வேக்சின் மேக்கர்ஸோட வேக்சின் ரிசர்ச்சர்ஸோட டைப் இருக்கிறதுனால இவங்க வேர்ல்ட்ஸ் அதிகமான வேக்சின் ப்ரொடியூசராக இருந்தாங்க. அண்ட் கோவிட் வேக்சின் இன்னைக்கு வரைக்கும் டிமாண்டில் இருக்கிற காரணத்தினால இவங்க வந்து அப்படியே திடீர்னு இந்தியாவோட டாப் 5 ரிச்சஸ்ட் மென் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படியே ஒரு ராக்கெட்டில் வந்த மாதிரி. அடுத்து 4வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் சூப்பர் மார்க்கெட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டா. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டிமார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிராண்டோட ஓனர் தான் தமானி அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் வந்து இந்தியாவோட 4th ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்காரு. நம்ம சொன்ன நிறைய ஸ்டோரிஸ் இது வரைக்கும் பார்த்தோம்ல ஒரு பிராண்டையும், அதில் வந்து ரொம்ப செல்ஃப் மேடாக ரொம்ப ஆனஸ்டாக முன்னேறின ஒரு முக்கியமான நபர் வந்து இந்த டிமார்ட்டோட ஓனரை சொல்லிடலாம். அடுத்து டாப் 3க்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது கெஸ் இருக்கா யார் அந்த 3வது இடத்துல இருக்கிற தமிழன்னு? தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். ட்ரம் ரோல்ஸ். HCL இப்போ ஞாபகத்துக்கு வருதா, தெரியுதா? 3வது இந்தியாவோட ரிச்சஸ்ட் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிவ் நாடார். இவர் பிறந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருச்செந்தூர் கிட்ட ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாரு. இவர் வந்து HCL டெக்னாலஜிஸ் வந்து அந்த இன்டர்நெட் பூமுக்கு முன்னாடி கரெக்டாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐடி ரெவல்யூஷன் நடக்குது. HCL இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கம்பெனிஸாக மாறுது. அண்ட் இப்போ 3rd ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கார். ஷிவ் நாடார் யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ட் HCL வந்து டெக்கில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தந்தி பார்க்குறோம்ல, இந்த தந்தி டிவி, தந்தி பேப்பர், அந்த தந்தி ஃபேமிலியும் இவங்களும் சொந்தக்காரங்க. இவங்களோட ஷிவ் நாடாரோட அம்மாவும் தந்தியோட ஃபவுண்டரும் வந்து அண்ணன் தங்கச்சி. ஸோ யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு. எனிவே, நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 2வது பணக்காரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அதானி. ஸோ அதானி வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் கன்சியூமர் கூட பண்ணுற பிஸ்னஸ், ஏன்னா அவர் பண்ணுற பிஸ்னஸ்லாம் போர்ட்டு, பெரிய பெரிய ரோடு, ஏர்போர்ட்டுன்னு இருக்குது. கன்சியூமர்ஸ் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது கிடையாது. பட் அதை தாண்டி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் அப்படிங்கிற பிராண்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஃபார்ச்சூன், சன்ஃப்ளவர் ஆயில், அந்த ஃபார்ச்சூன் எல்லாமே வந்து இந்த அதானியோட குடும்பத்தோடது தான். அண்ட் அதானி வந்து இந்த ஃபார்ச்சூன் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ரியல் வேர்ல்டில் பயங்கரமான பூமில் இருந்துட்டு இருக்காங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏர்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஷிப்பிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இதிலலாம் வந்து அதானி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே அடிச்சுக்க முடியாமல் ராஜாவாக இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. நோ டவுட்ஸ், நோ செகண்ட் தாட்ஸ். சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து வெளியில் இருக்கிற அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் உழுகிறப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு முகேஷ் அம்பானி வந்து நம்பர் 1 ரிச்சஸ்ட் மேனாலாம் உலக அளவில் மாறிடுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட சொத்து இருக்குது. அம்பானியோட எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் காமனாக நம்ம ஜியோ சொல்லிடலாம். அது போக ரிலையன்ஸ் ஏகப்பட்ட பிஸ்னஸில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தன் டாட்டாவோ டாட்டா குடும்பமோ நினச்சிருந்தாங்கன்னா அம்பானி வந்து வாழ்நாள் ஃபுல்லாக 2வதாக தான் இருந்திருக்கணும். பட் அவங்களோட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மைண்ட் தாட்டுக்கு வந்து அம்பானி வந்து இந்தியாவோட ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு ஆண்டர்பிரினர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அம்பானி ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பயங்கர மோட்டிவேஷனான ஒரு பர்சனாலிட்டி. எனிவே, இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டில் ஓனர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க நினச்சி கூட பார்க்கலாம். அதுன்னு எப்படி உங்க இங்கே வந்தாங்கன்னு, யார் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்காங்கன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.